சிக்கனே சமைக்க தெரியாதவங்க கூட சூப்பராக சமைக்கணும்னா அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 5 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா கழுவி எடுத்து வச்ச சிக்கன் ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சில்லு தேங்காய் சில்லு, ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கிரேவி நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும்.